தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் 2ஆம் ஞாயிறு. இது அமைதியின் ஞாயிறு. பாதையை செம்மையாக்குங்கள், மேடு பள்ளங்களை சமமாக்குங்கள் என்ற எச்சரிக்கை இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கிறது. நம்மில் ஒருவராக பிறக்க வரும் இறைவனை தகுந்த முறையில் வரவேற்க நமக்கு வழங்கப்பட்டுள்ள அருள்நிலை காலம் இத்திருவருகை காலம். வியாபாரிகளும் விளம்பரதாரர்களும் ஒவ்வொரு விழாவுக்கும் தயாரிக்கும் ஆர்வத்தில் 100ல் 1 பங்கு ஆன்மீக வழிகளில் திருநாட்களுக்கு தயாரிக்கும் ஆர்வமாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆன்மீக உலகம் கூறும் தயாரிப்பு என்ன? நாம் எதிர்நோக்கி இருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு என்ன வகையில் தயாரிக்கலாம்? இந்த கேள்விகளுக்கு இன்றைய நற்செய்தி வரிகள் விடை பகிர்கின்றன. இதை வாக்கினர் எசாயா இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் அனைவருக்கும் விடுக்கும் அறைகூவல் இதுதான். பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். எனவே இத்திருவருகை காலத்தில் இயேசுவின் 2ஆம் வருகையாகவும் நாம் அவர் தரும் அமைதியை பெற்றிடவும் இத்திருப்பலி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் கடவுளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ரேணுகா ஜோசப் பயஸ் குடும்பத்திற்காகவும் இறைவனிடம் அளப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றமைக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிப்போம். கடவுள் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியின் வழியாக வேண்டுதல் பலியாக நோயிலிருந்து சுகம் கிடைக்க வேண்டி ஜெபிக்கக்கூடிய அசோக் என்பவருக்காகவும், திருமண வரம் வேண்டி ஜெபிக்கவும், விளையாட்டில் வெற்றி பெற ஜெபிக்கக்கூடிய டினோ என்பவருக்காகவும் ஜெபிப்போம். இவருடைய தேவைகள் நிறைவேறும்படியாக இப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய செல்லம் மிக்கேல் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காக வேண்டுவோம். தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி பலியாக உடல் உள்ள சுகத்திற்காகவும் குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபிக்கக்கூடிய ஹாம்டன் ஃபெலிசியா இந்த தம்பதிகளுக்காகவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரே, சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
செய்வோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்த மக்கள், இஸ்ராயேல் மக்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுவதை இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கிறது. அவர்களிடம் எல்லா வளங்களும் இருந்தன, ஆனால் பலரின் முகங்கள் துயர கோலத்தில் இருந்தது. ஆனாலும் இறைவனின் இருப்பை, அவரது அரசாட்சியை, அவரது விண்ணக மகிமையை எருசலேம் கண்டுணரும் என்று நம்பிக்கையை தரும் இறைவாக்கினர் பாரூக்கின் வார்த்தைகள் அவர்களை ஊக்கமளித்தது. இவ்வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் பாரூக் நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடல் 120, பக்கமெண் 733. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். தந்தை தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பில் வளர, அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்பட, நீதியின் செயல்களால் நிரப்பப்பட்டு நேர்மைக்கு பாதையை அமைக்க அழைப்பு விடுகிறார் தூதர் பவுல். இயேசு வரும் நாளையை எதிர்நோக்கி குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்டு இத்திருவருக்கை காலத்தை மாற்றத்திற்கு பயன்படுத்துவோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 11 வரை. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன்.
கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகின்றேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்திரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபினேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் சக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றினார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை கண்டடைவர் என்ற செய்தியை இன்றைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டுள்ளது. 1907ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இந்தியா என்ற ஒரு பத்திரிகையில் வெளிவந்த ஒரு காரியம்,
ஒரு செய்தி. அதில் மகாகவி பாரதியாரிடம் ஒரு வாசகர் ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்வி என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் சிறப்பானவை எவை, அதுவும் குறிப்பாக மக்கள் தலைவராக யார் இருக்க முடியும் என்ற கேள்வியை அந்த வாசகர் பதிவு செய்கிறார். ஒரு பேட்டியாக மகாகவி பாரதியிடம் கேட்கிறார். மகாகவி பாரதியார் அதற்கு ஒரு சிறந்த பதிலையும் அதில் சொல்லக்கூடியதை அந்த பத்திரிகையிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் சமூகத்தில் மக்கள் தலைவர் யார், ஜனநாயக மக்கள் தலைவர் யார் என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் சொல்கிறார். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் எந்த தலைவர் எவர் ஒருவர் வறுமையை நேசிக்கிறாரோ, இந்த சமூகத்தில் ஆடை இல்லாமல் மனிதர்கள் இருக்கின்ற பொழுது அனைவரும் ஆடையோடு வாழ வேண்டும் என்று எந்த ஒரு மனிதர் யோசிக்கிறாரோ, இந்த சமூகத்தில் எல்லோருமே சமமாக உணவு கிடைக்கும்படியாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் எவர் இருக்கிறாரோ, அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில் அவற்றை பற்றி யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனிதர்தான் இந்த சமூகத்தினுடைய மக்கள் தலைவராக இருக்க முடியும் என்று மகாகவி பாரதியார் சொன்ன பதிலை அந்த வாசகர் அந்த இந்தியா என்ற பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை தியானித்து சிந்தித்து தயாரிக்கக்கூடிய இந்த நாட்களிலே இந்த இரண்டாவது வாரத்தில் கடவுள் தரக்கூடிய ஒரு செய்தி, அனைவரையும் மீட்க வருவர் இந்த இயேசு என்பதை பதிவு செய்கின்றார். இயேசுடைய பார்வை என்பது இந்த உலகத்தில் எல்லோருமே சமமாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வை என்பது இந்த உலகத்தில் யாருமே சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படக்கூடாது, எல்லோருக்கும் அவர் தனது மீட்பை கொண்டு வருகிறார் என்ற செய்தியைத்தான் அவர் ஆங்காங்கே விவிலியத்திலே பதிவு செய்கிறார். ஆகவே அவருடைய முன்னோடியாக திகழ்ந்த திருமுழுக்கு யோவானும் இயேசுடைய வருகை தயாரிக்கக்கூடிய விதமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி, உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி பாவ மன்னிப்பு பெற வேண்டும், திருமுழுக்கு பெற வேண்டும், மனம் மாற வேண்டும் என்ற செய்தியை திருமுழுக்கு யோவானும் இன்றைய நற்செய்தியுடைய தொடக்க பகுதியிலே அவர் சொல்வதை இன்றைய நற்செய்தியுடைய தொடக்க பகுதியில் பதிவு செய்ததாக நாம் வாசித்திருக்கின்றோம். இதை முதல் வாசகத்தில் பாரூக் என்ற அந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாரூக் என்ற இந்த நூலில் கொடுக்கக்கூடிய இந்த செய்தி என்பது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு அடிமை நிலைகளாக வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு விடுதலை செய்தியை கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்ன ஒரு விடுதலை செய்தியை கடவுள் கொடுக்கிறார் என்றால், கடவுள் பாரூக் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக பாபிலோனியர்களால் அடிமைப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதுமே துன்பங்களாலும் துயரங்களாலும் முழுக்க முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே துன்ப துயர ஆடைகளை இன்றிலிருந்தே நீங்கள் களைய போகிறீர்கள். கடவுள் அருளக்கூடிய அந்த அருள் மாட்சிக்குரிய பேரழகினுடைய ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்ற ஒரு விடுதலை செய்தியைத்தான் பாரூக் இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் உடைய இரண்டாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாம் இந்த உலகம் இருக்க வேண்டும், கடவுளுடைய மீட்பு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான வாசகம் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துடைய இரண்டாவது பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. பள்ளத்தாக்குகள் எப்படி இருக்க வேண்டும், மலை குன்றுகள் எப்படி இருக்க வேண்டும், கரடானவை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த பிறந்திருக்கிறார் என்பதை அழுத்தமாக இந்த நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது. அவருடைய மீட்பு யாருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய சாதாரண மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக,
சமூகத்தில் உதறிவிடப்பட்ட மக்களுக்காக, நசுக்கப்பட்ட மக்களுக்காக, அல்லது சமூகத்தால் இனம் கண்டு கொள்ளாதப்படக்கூடிய மக்களுக்காக, வறுமையில் வாடக்கூடிய மக்களுக்காக, ஆடை இல்லாதவர்களுக்காக என்று அவர் இந்த சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு பிறப்பின் வழியாக மீட்பினுடைய செய்தியை அவர் தருவதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார் என்பதை இந்த நற்செய்தியினுடைய பின்னணியாக பின்புலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கின்றோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியை வாசிக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய செய்திதான் நமக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டும், மனம் மாற வேண்டும் என்ற செய்தியை திருமுழுக்கு யோவான் சொல்கிறார். ஆகவே எவற்றிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும், எத்தகைய பாவத்திலிருந்து நாம் மனம் மாற வேண்டும், எத்தகைய தீமையிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தாமஸ் மூர் என்ற ஒரு புனிதர் இவரை சந்திப்பதற்காக இவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு மனிதர் வருகிறார். அப்பொழுது அந்த நெருங்கிய நண்பருடைய வாழ்க்கை என்பது இந்த உலக ஆசைகளுக்கு இணங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆகவே சூதாட்டத்திற்கு தன்னை அதிகமாக செலவு செய்யக்கூடிய, தனது வாழ்நாள் முழுவதுமே செலவு செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாமஸ் மூர் அவர் அந்த நெருங்கிய நண்பரை சந்தித்து அவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கை இத்தகைய சூதாட்டத்திற்கு இடம் கொடுத்து விட்டது. ஆகவே நீ உன்னுடைய பாவத்திலிருந்து விலகி வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று அந்த நண்பரிடம் சொன்ன பொழுது அந்த நண்பர் சொல்கிறார், நான் இளையவனாக இருக்கிறேன், எனவே இந்த சமூகத்தில் இன்னும் பல வருடங்கள் நான் வாழ வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள சமூகத்தில் உள்ள எல்லா விதமான அனுபவங்களையும் நாம் பெற்று சுகபோக வாழ்க்கையை முழுவதும் நாம் அனுபவித்து கடைசி காலத்தில் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன் என்று அந்த தாமஸ் மூரிடம் சொல்கிறார். அப்பொழுது தாமஸ் மூர் சொல்கிறார், ஒருவேளை நீ திடீரென்று இறந்து விட்டால், ஒருவேளை நீ இன்றே கடவுளிடம் சென்று விட்டால், ஒருவேளை மரணம் உன்னை தழுவிவிட்டால் நீ எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தாமஸ் மூர் தனது நண்பரிடம் சொன்ன பொழுது அந்த சூதாட்டத்திற்கு இணங்கக்கூடிய அந்த நண்பர் சொல்கிறார், நான் ஒருவேளை மரணம் என்னை தழுவிவிட்டால், ஒருவேளை நான் இறந்து விட்டால் கூட நான் கடைசியாக இறைவனிடம் சொல்லக்கூடியது அந்த நல்ல கல்வனை போல, கடவுளே இறைவா என்னை மன்னியும் என்ற 3 வார்த்தையை சொல்லிவிட்டு மரணத்தை தழுவிக் கொள்வேன். இறப்பதற்கு முன்பு கடவுளிடம் நான் கடைசியாக பாவ மன்னிப்பை பெற்றுவிடுவேன் என்று அந்த நண்பர் சொல்கிறார். அப்பொழுது இந்த தாமஸ் மூரும் அதற்கு சிறந்த அடுத்த பதிலை சொல்லாமல் கடந்து செல்கிறார். சில நாட்கள் கழித்த பிறகு, சில வாரங்கள் கழித்த பிறகு அந்த நண்பர் சூதாட்டத்திற்கு செல்வதற்காக குதிரையிலேயே அவர் ஒரு பாலம் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அவ்வாறு செல்கின்ற பொழுது பாலத்தில் அந்த குதிரையினுடைய காலானது மாட்டி ஓட முடியாமல் நழுவி அது கீழே விழ, அந்த நண்பரும் கீழே விழுந்து அந்த பாலத்தினுடைய அடிவாரத்தோடு அவர் சரிந்து விழுந்து அதிலே இறந்து விடுகிறார். அந்த நேரத்தில் அந்த நண்பர் சொன்ன பதில், இந்த உலகம் இப்படி இருக்கிறதே, கடவுளடா சாமி என்று சொல்கிறார். ஆனால் கடைசியாக அவர் இறைவா என்னை மன்னியும் என்ற அந்த 3 வார்த்தையை கூட மரணத்தின் போது கூட அவரால் சொல்ல இயலவில்லை. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றே இப்பொழுதே இந்த நிமிடமே நாம் மனம் மாற வேண்டும் என்பதைத்தான் திருமுழுக்கு யோவான் இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவுடைய பிறப்பை தயாரிக்கக்கூடிய முன் தயாரிப்பு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே நம்முடைய பாவங்களை உணர்ந்து கொண்டு தீமைகளிலிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொண்டு மனமாறி பாவ மன்னிப்பு பெறுவோம். அப்பொழுது கிறிஸ்துவுடைய பிறப்பை சிறந்த முறையில் நம்மால் தயாரிக்க முடியும் என்ற சிந்தனை உள்வாங்கிக் கொண்டு இறைவனுடைய மீட்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற சிந்தனை உள்வாங்கிக் கொண்டு இந்த திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம்.
நம் எல்லோருக்கும் மீட்பை அருளக்கூடிய ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் எடுத்துக் கூறுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். மனமாற்றத்தை இன்று என்றுரைத்த எம் இறைவா, உறவுகளாலும் தவறுகளாலும் உடைந்து கிடக்கும் இத்திரு அவை உமது மறைநூல் தரும் அறிவுரைகளால் நம்பிக்கை பெற்று இயேசுவை போல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் உமது அன்பை உணர்ந்தவர்களாய் தந்தை மகன் போல் ஒன்றித்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டிய அருளை திரு அவைக்கு பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். கருணை கடலாகிய எம் இறைவா, எசாயா மூலம் எங்களுக்கு நீர் உரைத்தது போல் நாங்கள் நேரிய பாதையில் செல்லவும் எங்கள் குடும்பங்களிலும் அன்பு, சமாதானம், விட்டு கொடுக்கும் நல்ல உள்ளங்கள், உம்மை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற நற்செயல்களால் உறவுகள் மேம்படவும் பலப்படவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். என்னை தேடி வந்த அன்பே எம் இறைவா, கடந்த சில வாரங்களில் நிகழ்ந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காகவும் அவர்கள் விரைவில் தங்களின் இயல்பு வாழ்க்கையை தொடரவும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடியிருந்தோர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனர்வாழ்வு பொழிந்திட உமது இரக்கத்தை அவர்களில் மேல் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். எதிர்பார்ப்பில் நம்பிக்கையான எம் இறைவா, இத்திருவருகை காலத்தில் எங்கள் இளைய சமுதாயம் உம்மை போல் தமக்கு அடுத்து வருவோரை ஏற்று அவர்கள் வாழ்வு மேம்படவும் அறிவுபூர்வமான உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து அதன் மூலம் தங்கள் கரடுமுரடான கோணலான வாழ்க்கை முறையை மாற்றிட தேவையான அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். அனைவரையும் அரவணைக்கும் இறைவா, நற்கருணை வழியாக எங்கள் இளைய சமுதாயம் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் அதன் வழியாக நீர் அளிக்கும் அருள் வரங்களையும் திறமைகளையும் பெற்று திரு அவையின் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்ந்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியோடு கரம் குவித்து கண்களை மூடி இறைவிட வேண்டுவோம். எங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர். இதுவரை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்து வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். உமது தெய்வீகமான புனிதமான இந்த இடத்திலே உம் சந்நிதியில் நாங்கள் பல்வேறு தேவைகளோடு வந்து நிற்கின்றோம். சுமைகளோடு வந்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவோடு ஆசீர்வதியும். சுமையில்லா பலமோடு செல்லக்கூடிய
மக்களாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றியிருந்தீராக. திருவருகை காலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை முழுமையாக மனம் மாற்றுவதற்கான நல்லதொரு தயாரிப்பு காலம் என்பதை எப்பொழுதும் நாங்கள் உணரவும், உம்முடைய தெய்வீகமான பிறப்பை எங்கள் உள்ளத்தில் இதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களை முழுமையாக நாங்கள் விழிப்பாயிருந்து தயாரித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை, மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் எல்லோருடைய கடவுள், அனைவருடைய கடவுள் என்பதை உணர்ந்து எங்களுடைய தேவைகளில் நீர் உடனிருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் வாழ்க்கை கரடுமுரடான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், பள்ளத்தாக்கு நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், ஏற்றங்களும் இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தூய்மையற்ற வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்தவரும் தெரிந்தவரும் நீர் மட்டும்தான். எங்களுடைய உள்ள தேவைகளையும் அறிந்தவரும் நீர் மட்டும்தான். நாங்கள் எந்த நிலை இருந்தாலும் உம்முடைய ஆற்றல் மிகுந்த கரத்தினால் எங்களை தூக்கி வழிநடத்தி செல்லும். பலம் இழந்து இருக்கின்ற பொழுது பலத்தை கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்துவீராக. சுமைகளோடு வந்து நிற்கின்ற பொழுது சுமையற்ற வாழ்க்கையை தந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உம் திருப்பாதத்தில் நின்று ஜெபிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. படிக்கக்கூடிய குழந்தைகள், தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் அனைவரையும் உமது தெய்வீகமான ஞானத்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் கொடுத்து இந்த தேர்வுகளை நல்ல முறையிலே எழுதுவதற்கான ஆற்றலையும் மனதைரியத்தையும் தந்திருந்தீராக. உடல் உள்ள சுகத்தோடு நாங்கள் அனைவரும் என்றும் வாழ்வதற்கான ஆற்றலை தந்திருந்தீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். ஆகவே வானகதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயது 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு ஆயர் நசரேன் சூசை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த நாளில் கடவுளுக்கு நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் தங்கள் தேவைகள் நிறைவேறும் பலியாகவும் படியாகவும் ஜெபிக்கக்கூடிய ரேணுகா ஜோசப் பயஸ் குடும்பம், ஆசிர்வாதம் குடும்பத்தினர், அசோக், டினோ மற்றும் ஹாம்டன் ஃபெலிசியா குடும்பம் இவர்கள் அனைவரையும் நிறைவோடும் வளமோடும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் இப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய செல்லம், மிக்கேல் என்னும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, எங்கள் ஆலயத்தின் அன்பு பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாக நிலமடிக்கும் அறிந்தால் கணவா. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுதவுள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும் எனது ஆன்மா நலமடையும்.
அறிவிப்புகள். இதை நாளை சிறந்த முறையிலே தயாரித்து சிறப்பித்த மறைக்கல்வி மற்றும் பாடகர் குழுவிற்கு சிறப்பு பாராட்டுகளும் ஜெபங்களும்.
ஆலயத்தை தூய்மை செய்தவர்கள், பீடத்தை அலங்கரித்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பு பாராட்டுகளும் நன்றிகளும் ஜெபங்களும். திருப்பலி முடிந்தவுடன் வழக்கம் போல மறைக்கல்வி நடைபெறும். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் கன்னிகை ஆண்கள். இவர்கள் வருகை பவனியிலும் காணிக்கை பவனியிலும் பங்கு கொள்ள அன்பாய் அழைக்கின்றேன். வருகின்ற வாரம் திருப்பலியினுடைய மைய கருத்து ஆர்ப்பரியுங்கள், அகமகிழுங்கள், அக்களியுங்கள். வருகின்ற 13, 14 மற்றும் 21, 23 ஆகிய 4 தேதிகளில் நம்முடைய கனியாக்குளம் புனித அந்தோணியார் ஆலயம் சார்பாக கிறிஸ்துமஸ் பஜன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 இடங்களாக நாம் ஒருங்கிணைத்து செல்கின்றோம். சாண்டா கிளாஸ், ஜிங்கிள் பெல்ஸ், குளோரியா, ஸ்டார்ஸ் என்று 4 பேருடன் இந்த பஜனை துவங்க இருக்கிறது. எனவே இந்த 4 நாட்களில் குறிப்பாக 13, 14, 21, 23 ஆகிய நாட்களில் மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திற்கு அனைவரும் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த பஜனையானது நடத்த நாம் இந்த நாட்களில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களிலும் இறுதியாக ஒரு வீட்டில் நாம் அந்த பஜனையை முடிப்பது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக இருக்கிறது. எனவே இந்த 4 உங்களுடைய வீடுகளில் அந்த பஜனை முடிக்க விரும்பக்கூடிய திருப்பலி முடிந்த பிறகு என்னிடம் உங்களுடைய பெயர்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நமது ஆலயத்திற்கு புதியதாக நமக்கு வாங்கி தந்தவர்கள் திருமதி சோபா குடும்பத்தினர்கள். எனவே அவர்களுக்கு குடும்பத்திற்கு சிறப்பான நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதுபோல மைக்கு தேவையான அந்த ஸ்டாண்ட் வாங்கி தந்தவர்கள் திரு ஜான் ஃபேமிலி குடும்பத்தினர்கள். எனவே அவர்களுக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வருகின்ற வாரம் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் ஜோதி, திருமதி ஜோதி வருகின்ற 10ஆம் தேதி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அதுபோல திரு எட்வின் அமலதாஸ் அவர்கள் வருகின்ற 12ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எனவே பிறந்த நாட்களை கொண்டாடக்கூடிய இருவருக்குமே நம்முடைய பங்கு சமூகம் சார்பாக வாழ்த்துக்களையும் தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களையும் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வோம். நம்முடைய ஆலயத்திற்கான வரவு செலவு கணக்குகள். நவம்பர் மாதத்திற்கான வரவு செலவு கணக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் 1,11,303. கேஸ் 1,11,303. பேக் ஆஃபரிங் 10,710. திருமதி அன்பு கனி அவர்கள் வழியாக கிடைக்கப்பெற்ற நன்கொடை ரசீது வழியாக கிடைத்தது 12,000. திருமதி சீலா அவர்கள் வழியாக கிடைத்த நன்கொடை ரசீது வழியாக கிடைத்தது 10,000. திருமதி சரோமி அவர்கள் வழியாக கிடைத்த நன்கொடை ரசீது வழியாக கிடைத்த 10,500 ரூபாய். பொதுவாக நமக்கு நன்கொடை ரசீது வழியாக கிடைத்தது 30,000 ரூபாய். திரு அருள்ராஜ் வழியாக நன்கொடை ரசீது வழியாக கிடைத்தது 10,000 ரூபாய். திருமதி பேபி வழியாக நன்கொடை ரசீது வழியாக கிடைத்தது 40,750 ரூபாய். உணவிற்காக நமக்கு கிடைத்தது 11,500 ரூபாய். உண்டியல் காணிக்கை 10,120 ரூபாய். வரவு 2,56,883 ரூபாய். செலவுகள் குக்கிங் கேஸ் வாங்கியது 2,300 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 3,897 ரூபாய். ஃபுட் எக்ஸ்பென்சஸ் 28,096 ரூபாய். நம்முடைய கோபுரத்திற்கான வேலைக்காக கொடுத்தது 1,50,000 ரூபாய்.
செவ்வாய்க்கிழமை டீ எக்ஸ்பென்சஸ் 1206 ரூபாய். க்ளோசிங் பேலன்ஸ் 71,384 ரூபாய். தந்த வரவுகள் விவரமாக திரு ஜோசப் ராஜ் 30,000 ரூபாய் நன்கொடையாக நம்முடைய ஆலயத்திற்கு தந்திருக்கிறார்கள். அதுபோல திருமதி ஷோபா 1000 ரூபாய் நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். திரு ஜார்ஜ் ஆண்டனி அவர்கள் 10,000 ரூபாய் நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். திருமதி சானி மேரி அவர்கள் 500 ரூபாய் நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். மொத்தம் 11,500 ரூபாய். உணவு செலவு விவரமாக நவம்பர் மாதம் 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 17ஆம் தேதி, 24ஆம் தேதி ஆகிய 4 நாட்களில் உணவு செலவுகள் 28,096 ரூபாய். அன்புமிக்கவர்களே, இன்றைய திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திருப்பலியை நமக்காக தலைமையேற்று சிறப்பித்து நம் அனைவருக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை பிரவீன் அவர்கள். பார்த்திருக்கீங்களா? ஏற்கனவே கிறிஸ்து நகர்ல பார்த்திருப்பீங்க. கிறிஸ்து நகரில் பங்கு தந்தையாக சில நாட்களில், சில மாதங்களில் அவர் பணியாற்றியிருக்கிறார். என அவருடைய முகம் நிறைய பேருக்கு தெரிந்த முகமாக இருக்கலாம். தந்தை அவர்கள் தற்போது அயர்லாந்தில் முனைவர் படிப்பிற்காக, அவர் பட்டத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறார், பணியாற்றி கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஆரோக்கிய நண்பர், இணைந்து படித்தோம், வகுப்பு தோழர்கள். ஃபிலாசபியில் பிரிஞ்சிட்டோம், தியாலஜியில் பிரிஞ்சு படித்தோம். ஆனால் எங்களுடைய வகுப்பு தோழர் நல்ல ஒரு நண்பர். எப்பொழுதுமே அவரோடு இருக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொள்வார். நேர்மையான ஒரு நண்பர், நல்ல ஒரு நண்பர். எனவே இந்த நாளிலே, இந்த சிறிய ஆலயமாக இருந்தாலும் விருப்பத்தோடு இன்று நமக்கு வருகை தந்து நமக்காக இந்த திருப்பலியை தலைமையேற்றி நம் எல்லோருக்காக இப்பலி வழியாக ஜெபித்திருக்கிறார் அருள் தந்தை பிரவீன் அவர்களை நம் அனைவர் சார்பாக கரம் தட்டி வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இன்னும் 2 வாரங்கள் தான் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக இருக்கின்றது. எனவே வருகின்ற வாரத்தில் நான் இப்படி யோசித்திருக்கிறேன், ஒரு குடில் போட்டி இந்த வருடம் நடத்தினால் என்ன அப்படின்னு. அதில் பெஸ்டான ஒரு குடியில ஆலயத்தில் வைப்போமே யோசித்திருக்கேன். உங்க மனதில் போட்டுக்கொள்ளவும், அதை பற்றி நாம் சிந்திப்போம். தொடர்ந்து எது நல்லதோ அதை செய்வோம். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக சென்று வாருங்கள். இறைவன் துணை இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்தின் 2வது ஆண்டவரின் நாள் திருப்பலியிலே இங்கே நிறைவேற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர் அழைத்தார், மறுக்க முடியவில்லை. ஏற்கனவே 2 முறை அழைத்திருந்தார், வர முடியவில்லை. இந்த முறை கட்டாயம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் இன்றைய நாளிலே வந்திருக்கிறேன். ஏறக்குறைய 23 ஆண்டுகளாக
நாங்கள் இருவரையும் அறிவோம். ஒரு நல்ல நேர்மையான அருள்பணியாளர். அவரை குறித்து 3 விதம் சொல்ல வேண்டும் என்றால், நேர்மையானவர், குறுமடத்தில் இருந்தே. கடினமாக உழைக்கக்கூடியவர், குறுமடத்தில் இருந்தே. பல்வேறு புதிய முனைவுகளை, கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய புதிய முனைவுகளை மேற்கொள்வதில் எங்கள் எல்லோருக்கும் முன்னோடியாக குறுமடத்திலிருந்தே தொடங்கி இன்று வரை செய்து கொண்டிருக்கிற பாசத்துக்குரிய நண்பர் சிறப்பாக பணி செய்து கொண்டிருப்பதை நினைக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த அழைப்பை தந்து இந்த திருப்பலியை இந்த வயல்வெளி அந்தோனியார் ஆலயத்தில் சிறப்பிப்பதற்கு வழிவகை செய்த அன்பு நண்பருக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி. மயில் விழிநதியோரம் எங்கள் துணி
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.